ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு எண்ணெய் காய்ச்சணும். ஸோ அந்த வீடியோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 12:30 ஆகுது. ஸோ மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த ஸ்டவ்வில் தான் காச போகிறேன். ஏன்னா எண்ணெய் ரொம்ப கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரி, எதுக்கு சிலிண்டர் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மண்ணெண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எண்ணெய் காய்ச்சும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்டவ் பற்ற வைக்கிறோம் இல்லையா, எரிய வைக்கிறோம் இல்லையா, அதிலே கொஞ்சம் வேலையை முடிச்சிடலான்ட்டு என்னென்ன பண்ணலான்னு எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெயை காசணும், அப்புறம் என் பொண்ணுக்கு உளுந்து மாவு அரைக்கணும், புளிக்குழம்பு பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம், அப்புறம் ரோஸ்மெரி வாட்டர் பண்ணணும், தக்காளி தொக்கு பண்ணணும். ஸோ இந்த தக்காளி தொக்கும் புளி தொக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டவ்லேயே பண்ணிட்டோம் அப்படின்னா எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கும் போது அதை எடுத்து நான் ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் ஸ்டவ்லேயே யூஸ் பண்ணுறதுக்கு இத்தனையும் பண்ணியிருக்கேன். இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் எண்ணெயில் போட்டு எண்ணெய் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டவ்லேயே பால் காசிடலாம் அப்படின்ட்டு பால் காசி வச்சுருக்கேன். புளி தொக்குக்கு புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி பண்ணணும். இந்த ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறேன். மண்ணெண்ணெய் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, சரி அதனால் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு எண்ணெய் கொதிச்சிட்ருக்கு. ஸோ நல்லா கொதித்த உடனே அதை இறக்கிடலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான், நாட்டு மருந்து கடையில் விற்கிற அத்தனை பொருளுங்களும் வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் கொஞ்சம் டேண்ட்ரஃப்க்கு வேப்பிலை போட்டிருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வேப்பிலை இருக்குது. ஸோ அதை பறித்து தான் அதில் போட்டிருக்கேன். வேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆனோடனே இறக்கி டேபிளில் வச்சாச்சு. இப்போ வந்து ரோஸ்மெரி வாட்டரும் நடுவில் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் காசிகிட்ருக்கேன். இந்த பால் கொதித்த உடனே மார்னிங் பார்த்திங்கன்னா 12:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ இது வந்து உளுந்து மாவுக்கு என் பொண்ணுக்கு செஞ்சிட்ருக்கேன். கருப்பு உளுந்தும் பாதாமும் போட்டு வறுத்துட்ருக்கேன். கருப்பு உளுந்து வறுபட்டுதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கொஞ்சமாக வெள்ளை உளுந்து போட்டுட்டிங்கன்னா அந்த வெள்ளை உளுந்து கருகும் போதே செட் ஆகிடும். ஸோ இது வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா பசங்களுக்காக பணியாரம் தான் செஞ்சிட்ருக்கேன். இது வந்து எக்கு போடாத பணியாரம், பருப்பு வச்சுருக்கேன் நைட்டுக்கு. ஸோ அதுவும் ஸ்டீம் ஆகிடுச்சு. அத்திப்பழம் கொஞ்சம் இருந்தது, அது என் பொண்ணுக்கு கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வித்தவுட் எக்கு தான். ஸோ பழம்லாம் இருந்தது. ஸோ அதனால் இதிலே பண்ணிட்டேன். ஏன் ஸ்டவ்வில் பண்ணலையான்னு கேட்க போகிறீங்க. ஸ்டவ்வில் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், அதாவது கருகிடும் இல்லையா, சிம்மில் டப்புன்னு வைக்க முடியாது. ஸோ அதனால தான் கேஸ் ஸ்டவ்வுக்கு மாறிட்டேன். ஸ்டவ்வோட வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக என்னோடய வேலையை பண்ணுறதுக்கு வந்து உட்காந்தாச்சு. இது எல்லாமே நான் ஹேண்ட்மேடாக செய்கிற ஃபேப்ரிக் ஜுவல்லரி. ஸோ இதெல்லாமே ரெடியாக இருக்குது. பேக் பண்ணுறதுக்கு உட்காந்துட்ருக்கேன். இப்படி தான் என்னோடய ஒர்க்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே போச்சு. நான் செஞ்ச ஒர்க்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாமே ஃபேப்ரிக் ஜுவல்லரி. தேங்க்யூ.